ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சண்டே வால்க் தான். ஸோ எங்களோட சண்டே வால்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் மாதிரி டான்ஸ்லாம் ஆடி அப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கெலாம் போயிருந்தோம். ஸோ கோயில் போயிட்டு அங்கே உள்ள எல்லா சாமியோட தரிசனம்லாம் கிடச்சிச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ சண்டேங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேமிலியை கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த சண்டே வந்து மறக்காமல் நம்ம கிடைக்கிற ஒரு நாள் வந்து நம்ம தெய்வத்தையும் சந்தோஷமாக நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணணும். அதுபோக நம்ம ஃபேமிலியும் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணுன்னா நம்ம எங்கேயாவது ஒரு பிக்னிக் மாதிரியோ இல்லைனா எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் தான் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆலங்குளம் வந்து மலைக்கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஸோ அதோட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் உங்கள் பயணத்தை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே மார்னிங் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் வாங்கினோம். ஸோ ஸ்வீட் கார்ன் வாங்கி நாங்கள் வந்து அவிச்சு சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கொடுக்காப்புளி மரம். ஸோ இது என்ன மரம்னு நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. ஸோ கொடுக்காப்புளி மரத்தில் வந்து காயெலாம் காய்ச்சிருந்துச்சி, பார்த்தீங்கன்னா தெரியும் தான். ஸோ அதோட சீசன் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஃபஸ்ட்டில் நிறைய காய் இருந்துச்சு, அதெல்லாமே நாங்கள் பறித்து கொஞ்சம் சாப்பிட்டோம். அது போக பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பறித்து அவங்களாம் பிடுங்கி சாப்பிட்டாங்க. ஸோ கொடுக்காப்புளி மரம் வந்து இப்போலாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவ்வளோ ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறோம். நாங்கள் வந்து நிறைய பறித்து சாப்பிட்ற சம்மர் டைமில் அவ்வளோ இதுக்கு பறித்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையுமே 1/4 கிலோ 100 ருபீஸ் அந்த மாதிரி கிலோ வந்து 400 ரேஞ்சுக்கு அந்தளவுக்கு டிமாண்டாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ எந்த இடத்துலையுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இனிப்பானது தான், துவர்ப்பு கிடையாது. ஸோ பறித்தோம். ஆனால் அதோடய சீசன் வந்து கொஞ்சம் முடிஞ்சதால் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் சோட்டையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா விளைஞ்சதாக இருந்துச்சு, ரெட் கலரில். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம காலை உணவுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உப்புமா, அதுக்கு வந்து காப்பி, அப்புறம் வந்து மக்காச்சோளம். ஸோ அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதை வச்சு சாப்பிட்டோம். ஸோ அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ அதுபோக நாங்களும் அதை சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னோடய பசங்களும் இப்போ பக்கத்து வீட்டு பையங்களும் எல்லாருக்குமே சும்மா நாங்கள் வந்து ஒரு பிளேயிங் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருந்தோம். அதில் வந்து கால் ஊனாமல் நிற்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதுலேயுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கொஞ்சம் எதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அவங்க எனர்ஜெட்டிக்காகவே நல்லா இது பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்களுக்குமே பார்க்குறதுக்கும் சரி, பையங்களுக்குமே ஒரு நல்ல ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, குழந்தைங்களோட கூட இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வரம் தான். ஸோ அதோட ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதை நான் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு நாங்கள் ஆலங்குளம் வந்து மலைக்கோயில், அதாவது ராமர் கோயில் தான், அந்த ராமர் கோயிலுக்கு நாங்கள் போனோம். ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம். அது வந்து ராமர் கோயில். ஸோ நல்லாயிருக்கும். நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆலங்குளம், அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் வரும், ஆலங்குளத்தில் தான் இருக்குது ராமரோட கோயில். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கோயில். இங்கே ராமருக்குன்னு சொல்லி பார்க்கடலில் இருக்கிற மாதிரி உள்ள அதுவுமே அந்த ஸ்ரீகிருஷ்ணரோட இதுவும் இருக்கும். அது கூட மகாலட்சுமி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நிறைய அதேமாரி சாமிகள்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சுவாமி இருக்கும். இப்போ இதில் பார்க்கடலில் வந்து லக்ஷ்மி நாராயணர் இருக்கிறத கூட காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கடலில் லக்ஷ்மி நாராயணனோட இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கோயில் மாதிரியே உள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து இந்த கணபதி, அப்புறம் வந்து நமக்கு வந்து முருகர், அப்புறம் தேவதூதர்கள், அப்புறம் தேவர்கள், இந்த மாதிரி இந்த நாரதர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவர்களுக்கெலாம் இந்த மாதிரி கோமாதா, அப்புறம் வந்து அனுமன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த பார்க்கடலில் அவங்கள சுற்றி சிலை வடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சிலையை நம்ம பார்க்கும்போதே அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சுவாமியோட தரிசனம் பார்க்கும்போது இதுவுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர்றதுக்கு இது வந்து நல்ல ஒரு முனைப்பாக இருக்கும். இப்போ இந்த தேவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலையும்
ஒவ்வொரு ரகமாக நல்ல ஒரு ரசிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி, அப்புறம் வந்து முனிவர்கள், இந்த மாதிரி முனிவர், இந்த மாதிரி ஒவ்வொரு சிலையுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணரோட தொப்புல இருந்தால் நமக்கு வந்து பிரம்மர் வந்து அவதாரம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பிரம்மதேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த மஞ்சள் நிறமாக அழகாக காட்சி கொடுத்துருப்பாரு. ஸோ பிரம்மதேவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம கல்வி கடவுள் வந்து சரஸ்வதி தேவி இருப்பாங்க. அப்புறம் வந்து சூரிய பகவானோட பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூரிய பகவான்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து சிவன், பார்வதி, அப்புறம் வந்து இந்த சிவலாயத்தோட அந்த சிவ பக்தர்கள்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிலையாக இருக்கும். அப்போது இது வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த சிவனோட கைலாய அதுவும் கூட உங்களுக்கு உள்ளே வந்திருக்கிற மாதிரி சிவன், பார்வதி, அப்போ தேவதூதர் இது எல்லாமே கூடயே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கே ஒரு தேவலோகம் போயிட்டு இந்த திருப்பார்க்கடலில் வந்து கிருஷ்ணர், மகாலட்சுமியெல்லாம் நம்ம பார்த்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த பக்கம் முருகர் இருக்கார் பார்த்தீங்களா, மயிலில். ஸோ பார்க்குறதுக்கே எல்லாரோட சிலையும் வந்து நல்லா தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம பார்க்கடல் முடிச்சிட்டோன்னா இதுதான் ஆக்சுவலாக ராமர் கோயில். இதை வந்து மெயின் பீடம்ங்கிறது இதுதான். அப்புறம் சுற்றி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன எல்லாத்துக்குமே இங்கே வந்து சிலை இருக்குது. இது வந்து நம்ம முருகர். ஓம் முருகா, ஓம் சரவணபவா. இப்போ இந்த கோயில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே இந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லா சாமிகளும் தரிசனம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தர்மசாஸ்தா பூரணகலை அப்படிங்கிறவங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருட அனுகிரகம் வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து தேவதூதர்கள். இதில் வந்து நம்ம மகாலட்சுமிக்குன்னு சொல்லிட்டு நவலக்ஷ்மியுமே தனியாக இந்த மாதிரி ஒரு கோவிலே இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கும் மேலே போய் நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது. இது வந்து நம்ம ராமலிங்கம் தான். ஸோ நம்மளோட சிவபெருமானுக்குன்னு சொல்லிட்டு லிங்க சுவாமி இங்கே இருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடித்த சனி பகவான். ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து தட்சிணாமூர்த்தி. ஸோ என்னோடய ராசி கடவுளும் தட்சிணாமூர்த்தி தான். ஓம் தட்சிணாமூர்த்தி நமக, ஓம் தட்சிணாமூர்த்தி நமக. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நவகிரகங்கள், அதாவது ராகு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், இந்த மாதிரி நவகிரகங்களுக்குமே அவங்க வச்சுருக்காங்க கோயிலில். ஸோ நவகிரகத்தையுமே நம்ம ஒரு 3 டைம் சுற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராம காளியம்மன் இருக்காங்க. அதாவது ராமருக்குன்னு சொல்லி காளியம்மன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தனியாகவே இந்த மாதிரி தனியாகவே சிலை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதே பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஐயப்பர், அதாவது தர்மசாஸ்தா ஐயப்பனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 18 படி ஏறுற மாதிரி படியேறி நம்ம ஐயப்பனை கும்பிட்ற மாதிரி அந்த ஐயப்பன் வந்து புலிப்பால் எடுக்கிறதுக்கு புலியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி உள்ள காட்சி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பார்க்கும்போதே மெய்சில் இருக்கும். அப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பைரவர் தான். ஸோ நமக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே தைரியத்தை கொடுக்கறது நமக்கும் சரி எல்லாமே பைரவர் தான். ஓம் பைரவா நமக. அப்புறம் வந்து நம்ம பார்க்குறது நாகராஜா. ஸோ நாகராஜாவும் எப்போவுமே நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் வந்து துர்கா தேவி, நமக்கு செயலில் எல்லாமே நன்மை ஆகிறதுக்கும் மகிழ்ச்சி ஆகிறதுக்கும் துர்கா தேவியோட அனுகிரகம் வேணும். அப்புறம் வந்து நமக்கு விநாயகர். ஸோ விநாயகர் வந்து முக்கண்ணில் முதற்கடவுள். ஸோ எல்லா விஷயத்துக்குமே
நம்ம விநாயகரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் அப்புறம் எல்லா சுவாமியும் நம்ம தரிசனம் பண்ணணும். அப்புறம் வந்து கைலாய மலையில் இருக்க மாதிரி சிவன், பார்வதி, அப்புறம் வந்து பிள்ளையார், முருகர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வரும்போது காளான் கூட கொஞ்சம், இது வந்து இங்கே வீட்டு பக்கத்தில் இருந்த காளான் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. இதையும் அப்படி நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டோம். எங்களோட சண்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இயற்கை வந்து அழகானது, நம்ம வாழ்க்கை அதை விட அழகானது. ஸோ வாழும் போதே ரசித்து வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.